லைஃப் நீட்ஸ் ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கணும்னா அந்த லவ்வுக்கு ஒரு மீனிங் கொடுக்கணும்னா லவ்வுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா லவ்வுக்கு அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்காத இந்த பர்சனை இப்போ மட்டும் உனக்கு ஏன் பிடிக்குது? நைட்டெல்லாம் நீ அந்த பொண்ணுகிட்ட பேசுறாலோடி உன் மூக்கு எப்படி இது காது எப்படி இதுன்னு மூடுக்கு ஏற்ற மாதிரி பேசுறேன்னா நாளைக்கு வந்து உண்மையாகவே உன் வாழ்க்கையில் வந்து நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பொண்ணு கிடச்சிட்டா போதும்டா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நான் இப்போயே சொல்கிறேன், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் கிடச்சானா எங்கேயோ ஒரு இடத்துல அவனுக்கு நிம்மதி அதிகமாகிடுச்சு. நல்ல பையனாக இருந்தால் பையனுக்கு வந்து பொண்ணு வந்துட்டாலே லைஃப்பில் அது நல்ல பொண்ணாக இருந்தாலும் சரி பக்குவம் இல்லாத பொண்ணாலும் சரி இவனோட கடமைகள் ரொம்ப அதிகமாகிடுது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இருக்கிற சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் ஆஃப்டர் மேரேஜ். அதில் முக்கியமாக வந்து பணம்ன்றது ஒன்று தேவை. ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது அது ஈஸி. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஹேண்டில் பண்ணுறது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பால் பேக்கெட்டோட 30 ரூபாடா எப்படி வாழ்க்கையை நடத்த போகிறேன்? நான் வாழ்வேன், உனக்கு என்ன இருக்குது? நான் வந்து என் ஒய்ஃபு கஞ்சோ கூழ குடிக்கிறதுக்கடா இவ்வளோ கஷ்டப்பட்டு லவ் பண்ணுறாங்க. ஒன்று கஞ்சு கூழ குடிக்கிறதுக்கெல்லாம் லாயப்படாது. லைஃப் நீட்ஸ் ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கணும்னா அந்த லவ்வுக்கு ஒரு மீனிங் கொடுக்கணும்னா லவ்வுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா லவ்வுக்கு நிச்சயமாக ஒரு கம்ஃபர்ட்டை க்ரியேட் பண்ணணும். பொண்ணுங்க நிறைய பேர் நான் உனக்காக எப்படி வேணாலும் வாழ்வேண்டான்னு சொல்லிட்டு கடைசியில் போயிட்டு கஷ்டத்தை போய் தாங்க முடியாத திரும்ப ஓடி வந்த கதைகள்லாம் இருக்குது. அப்பா வீட்டுக்கு, அப்பா நானே உன் கூட இருக்கேன், எனக்கு நான் உன்னே பார்த்துக்கிறேன், குழந்தைக்கு அங்கே கம்ஃபர்ட் இல்லை, நான் வாழ்வேன், என் குழந்தையால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி லவ்வில் நிறைய பிரேக்கப் ஆகுது ஆஃப்டர் மேரேஜ். சில பேருக்கு பொண்ணோட முகம் பிடிக்க மாட்டுது கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்களுக்கு. சில பேருக்கு வந்து பர்ஸில் காசு இல்லைன்னு பிடிக்க மாட்டுது. சில பேருக்கு வந்து பையனோட ஆட்டிடியூட் சரியில்லைன்னு பிடிக்க மாட்டுது. சில பேருக்கு ரொம்ப குடிக்கிறான், போதை பழக்கத்துக்கு போகிறான்னு பிடிக்க மாட்டுது. அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்காத இந்த பர்சனை இப்போ மட்டும் உனக்கு ஏன் பிடிக்குது? வயசு துருன்னு இருந்துச்சுன்னா அந்த முகம் உனக்கு அழகாக தெரியும். வயசுல பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையோட நிதர்சனமும் நிஜமும் உனக்கு புரியும். எதிரா வாழ்க்கையோட நிஜம் அப்படின்னு கேட்டா ஒரு பணம் அப்படின்றது அவசியம் வாழ்க்கைக்கு தேவை, நிச்சயமா தேவை. மாசத்துல 30 நாள் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நான் கேட்டுக்கல, அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது மனுஷன் நிம்மதியா இருக்கணும்னா பணம் வேணும். எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ வந்து உன்னோட நீட்ஸ் உன்னோட தாட் ப்ராசஸ்ல எவ்வளோ பெருசா நீ திங்க் பண்ணி வச்சிருக்கியோ அதில் வாழ்றதுக்கு சர்வே பண்றதுக்கு பணம் வேணும். அத்தியாவசியம் என்ன? சும்மா ஒரு கணக்கு போடுவோம். ஒரு நாளைக்கு காய்கறியோட இன்னைக்கு இருக்கிற விலையில ஒரு 200 ரூபாய் இல்லாத ஒரு நாளைக்கு காய்கறி ஓட்ட முடியாது. இப்போ அடுத்து சோறு, ரைஸ், கிலோ அரிசி 80 ரூபாய்க்கு கீழே இல்லைங்க. நல்ல அரிசி 80 ரூபாய். இப்போ 10 கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா 800 ரூபாய். ஒரு 10 நாளைக்கு அரிசி வச்சுக்கிறோம்னால 800 ரூபாய் ஆயிடுச்சா? அப்போ அரிசியோட ரேட்டு, காய்கறியோட விலை, தனியா மிளகாத்தூள் இது தனி, இது இல்லாத கேஸோட விலை 800 சில்லற. இன்னைக்கு சிலிண்டரோட ரேட்டு, கரண்ட் பில்லு, சும்மா ஒரு லைட் ஒரு ஃபேன் அது போடுவியா? அப்போது கரண்ட் பில்னாலே மாதம் 1000 ரூபாய் வந்துருமா? 1000 ரூபாய் கரண்ட்டு. பால் 30 ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்னா மாதம் 900 ரூபாய், 1000 ரூபாய், அது 2000 ரூபாய் போச்சா பாலுக்கு? காய்கறி ஒரு நாளைக்கு 200 ரூபாய்னா மாதத்துக்கு எவ்வளோ? 6000 ரூபாய் போச்சா? 6000 + 1000 + 1000, இது பேசிக். இப்போ நீ வெளியே போயிட்டு ஒரு நாளைக்கு சுற்றிட்டு வரேன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 1000 ரூபாய் தேவைப்படும். வெளியே சுற்றிட்டு ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். அப்போ 1000 ரூபாய் எடுத்து வச்சிரு. ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுற? வேலைக்கும் லாய்க்கு இல்லை. ஏன்னா வேலைக்கு போய் வாழ்க்கையில் முன்னேறணுன்றவன் எப்படி லவ் பண்ணுவான்? லவ் பண்ணணும்னா வெட்டியாக தான் இருக்கணும் நம்ம. அப்போ வெட்டியாக இருக்கும் போது நீ லவ் பண்ணிடுவேன். லவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? எந்த வேலையும் உன்னால் பார்க்க முடியாது. ஏன்னா உன் இளமை பருவத்தை எல்லாத்தையும் எங்கே போட்ட? ஒரு பொண்ணு பின்னாடி சுத்ததிலே போட்ட. அப்போ வாழ்க்கையோட நிஜத்துக்கு வரும்போது என்ன? ஒரு 10,000 ரூபாய் சம்பளம்மா, நீ அதுக்கு ஃபோன் பண்ணின்னு சாட் பண்ணிருந்தனா அந்த வேலையை விட்டு ஒன்று டாட்டா காட்டி அனுப்பிச்சிருவாங்க.
உருப்படியா நைட்டெல்லாம் நீ அந்த பொண்ணுகிட்ட பேசுற, அலோடி உன் மூக்கு எப்படி இது, காது எப்படி இதுன்னு மூடுக்கு ஏற்ற மாதிரி பேசுறேன்னா, நாளைக்கு வந்து உண்மையாகவே உன் வாழ்க்கையில் வந்து நீ வேலைக்கு ஒரு மூடு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மூடில் உனக்கு இருக்காது வேலை. என்ன யோசிப்ப? பணம் சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் ஆகணும், குறுக்கு வழியில் போகணும்னு ஆசைப்படுவேன். நிறைய நேரத்தில் குறுக்கு வழியில் போயிட்டு கிறுக்கு மாதிரி சுற்றிட்டு இருக்கிறது நிறைய பேர் இருக்கிறான். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவேன், உன் பருவ காலத்தில் லவ் பண்ணியா, அப்போ வாழ்க்கையை விட்டுட்டியா, அப்போ ஏதோ ஒரு வேலை கிடச்சி ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு போய் அங்கே என்ன பண்ணுவேன், அங்கே இருக்கிற ஒரு வயசான அம்மாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். உன் தலை விதி என்ன பண்ண, உன்னை கல்யாணம் ஆன பொண்ணு கூட உன்னை கனெக்ட் பண்ணி விட்டுரும். நாளைக்கு நீ சரியான வாழ்க்கையில் சரியான டைமில் நீ படிக்கலைன்னா நீ என்ன நல்ல வேலைக்கு போக மாட்ட. நல்ல வேலைக்கு போகலன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போவ. உனக்கு நல்ல வேலை கிடைச்சி அங்கே முன்னேற வழி இல்லாத என்ன பண்ணுவேன், அங்கே போய் ஏதோ ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டு வாழ்க்கையில் முடிச்சுப்பேன். யாரெல்லாம் எனக்கு தப்பான பொம்பளைங்க கூட எனக்கு இருக்கிறீங்களோ வாழ்க்கையில், நான் இப்பயும் சொல்கிறேன், தயவுசெய்து தப்பிச்சு வெளியே வந்துருக்கு. ஏன்னா உங்ககிட்ட இருக்க தேவைகள் முடிகிற வரைக்கும் தான் அந்த லேடிக்கு நீ தேவை. ஆனால் என்ன சொல்லலாம், உன்னை மாதிரி ஒரு நல்ல பையனை நான் பார்க்கவே இல்லைன்னு, உன்னை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உயிரை பார்க்க, உன்னை போய் புரிஞ்சுக்கலே உன்னை தூண்டி விடும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கல்யாணான வீட்டுக்காரர் இருக்காங்கனாலுமே ஒரு பக்கம் இல்லாத பேர் என்ன பண்ணுறாங்க, பிரித்து வெளியே கூட்டு போயிடுறாங்க இந்த ஆம்பளை. பாவங்க அதெல்லாம். நல்லா யோசிச்சுப்பாரு. பெத்த அம்மாவுக்கு துரோகம் நீ என்ன பண்ணுவ, கட்னம் கணவனுக்கு துரோகம் பண்ற லேடியோட சேர்ந்துருவேன். அப்ப துரோகம் சேர்ந்தா மகா துரோகமா மாறுதா? இப்ப இந்த துரோகத்தோட குழந்தை என்னவா இருக்கும்? குழந்தைன்னா என்ன பலன்? துரோகம். போற எல்லா லைஃப்லயும் துரோகம் விழ 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 லைஃப் என்ன ஆயிடும், நாசமா போயிடும். இன்னும் சில பேர்ல என்ன பண்றீங்க, நன்றி மறந்துடுறீங்க. நல்லவங்களெல்லாம் வாடா போடான்னு சொல்றது. உன் வாழ்க்கையில உனக்கு நீ உண்மையாவே நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க என்ன பண்ற, வாடா போடா. சில பேர் அப்பாவே வாடா போடான்ற, சில பேர் அண்ணனை சொல்ற, அவன் கிடக்குறான்டா. உன்னோட ஆசை உனக்கு ஏத்த மாதிரி உனக்கு யாராவது ஜாலரா அடிச்சாங்கன்னா என்ன பண்ணிடுற, நல்லவங்களெல்லாம் மரியாதை கெட்டதனமா நடத்திடுற. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க இந்த பாவத்தெல்லாம் போய் எப்ப கழுவ போற? ரொம்ப கஷ்டம். நல்ல எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா உன் எதிரிய கூட நீ வணங்குவ. பரவாயில்ல விட்டுருலாம், துரோகிய கூட விட்டுருவ, அது நல்ல எண்ணம். ஆனா எண்ணம் சரியில்லைன்னா ஆகும், உன் நேரம் சரியில்லைன்னா என்ன ஆகும், உன் வாழ்க்கையில உன்னை தரித்திரம் சூழும். தரித்திரம் சூழ்ச்சி அப்படின்னா உன்னால திருப்பி மீள முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல உங்க அம்மா பண்ண புண்ணியமோ, உங்க பாட்டி பண்ண புண்ணியமோ, தாத்தா பண்ண புண்ணியமோ, ஏதோ ஒன்று வழி நடத்தி ஒன்று கொண்டு வரும்போது தயவு செய்து நன்றியோட ஒரு மோசமான சாபம் இந்த உலகத்துல எதுவும், நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறதோட எதுவுமே இந்த உலகத்துல எப்பயே சொல்றேன், நீ வந்து குடிக்கலாம், தம் அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், உலகத்துல எந்த கேடு கெட்ட வேலை வேணாலும் நீ பண்ணு, அதுக்கு மோட்சம் இருக்கு. ஆனா நன்றி நீ கெட்டு நடந்த அப்படின்னா அதுக்கு மோட்சமே இல்லை, அதுக்கு மன்னிப்பே இல்லைன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல இந்த வாழ்க்கையில நீ பிறந்திருக்கல, அதுக்கு ஒரு நன்றியோட இரு. உன்னோட நல்லது செஞ்சவங்களுக்கு நன்றியோட இரு. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்ச மனிதர்களுக்கு நன்றியோட இரு. உன் ஆசை பாசம் மோகம் காமத்துல போய் விழுந்து பொசுங்கி அழிஞ்சிடாது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.